The final point Kailasa Canada gave is how people can contribute to this revival and preservation. Please understand. The modern human society has gone too far away from Tamil civilization, especially people who know Tamil language have gone much away from Tamil civilization. I do not honestly expect any contribution from people. I only want people to understand, enjoy Tamil civilization, enjoy the benefits of Tamil civilization, enjoy the contributions of Tamil civilization. You start enjoying is the immediate best way you can contribute to the revival and preservation. Nothing else, to tell you honestly. I do not expect anyone to contribute in any way, because unless you enjoy its benefits, unless you enjoy the contributions given by Tamil civilization, only when your health becomes better, your way of thinking becomes great, your consciousness celebrates its existence through Tamil culture, through Tamil heritage. If you enjoy the contributions of Tamil heritage in your life, you will simply know how to preserve it and revive it for your next generation. For example, all of you now had a wonderful Sattvic meal. If you enjoyed it, you will naturally keep this knowledge alive for the next generation. தான் அனுபவித்து ஆனந்தித்து உணர்ந்து உயர்ந்த ஒன்றை உயிரோடு வைத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்திக் கொண்டு செல்லுதலை வேறொருவர் சொல்லத் தேவையில்லை, நாம் நாமாகவே செய்து முடிப்போம். நாம் ஆழ்ந்து ஆண்டு அனுபவிக்காது போயின் வேறொருவர் சொன்னாலும் வலியாய் இருக்குமேயொன்றி அது வழியாய் மாறாது. நீங்கள் இதை ஆண்டு அனுபவித்து ருசித்து ரசித்து கொண்டாடினீர்களேயானால் அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்திச் செல்வதற்கு நான் சொல்லும் வழியாய்த் தெரியும். இல்லையேல் நான் வழியே சொன்னாலும் அது வலியாயே தெரியும். அது வலியாய்த் தெரிவதனால் வழி சொல்ல நாம் விரும்பவில்லை. So, celebrate, enjoy, understand the Tamil heritage, way of Tamil thinking, Tamil dressing, Tamil eating, Tamil society, Tamil lifestyle, Tamil birth, and Tamil knowledge about death,
Tamil knowledge about the cosmos. Enjoy everything first. You enjoying is the best way you can contribute to revive and preserve this culture as and now. I'll just give you one small example. Tamil Materia Medica, one song, one verse from Siddha tradition. The whole Materia Medica in one song. Of course, I'm not saying this is the whole Materia Medica. Tamil Materia Medica is at least 700 source books. I'm giving you one verse. மூளைக்கு வல்லாரை முடிவளர நீலி நெல்லி, ஈழைக்கு முசுமுசுக்கு எலும்பிற்கு இளம்பிரண்டை, பல்லுக்கு வேளாளன் பசிக்குச் சீரகமிஞ்சி, கல்லீரலுக்கு கரிசாலை காமாலைக்கு கீழானெல்லி, கண்ணுக்கு நந்தியாவட்டை காதுக்கு சுக்குமருள், தொண்டைக்கு அக்கரகாரம் தோலுக்கு அருகுவேம்பு, நரம்புக்கு அமுக்கூரான் நாசிக்கு நொச்சித் தும்பை, உரத்திற்கு முருங்கைப்பூ, ஊதலுக்கு நீர்முள்ளி, முகத்திற்கு சந்தனனை, முடக்கருக்கத்தான், அகத்திற்கு மருதம்பட்டை, அம்மைக்கு வெம்பு மஞ்சள், உடலுக்கு எள்ளெண்ணெய், உணர்ச்சிக்கு நிலப்பனை, குடலுக்கு ஆமணக்கு, கொழுப்பெதிர்க்க வெண்பூண்டே, கருப்பைக்கு அசோகுப்பட்டை, களைப்பிற்கு சீந்திலுப்பு, குருதிக்கு அத்திப்பழம், குரலுக்கு தேன்மிளகே, விந்திற்கு ஓரிதழ் தாமரை, வெள்ளைக்கு கற்றாழை, சிந்தைக்கு தாமரைப்பூ, சிறுநீரகக் கல்லுக்கு சிறுகன்பேளை, சுக்குவானுக்கு வசம்புத்தூள், காய்ச்சலுக்கு நிலவேம்பு, விக்கலுக்கு மயில் இறகு, வாய்ப்புண்ணிற்கு மணத்தக்காளி, நீர் கோவைக்கு சுக்குமிளகு, நீரிழிவிற்கு ஆவாரை குடிநீர், வேர்க்குருவிற்கு பனைநுங்கு. Actually, it goes on. வெட்டைக்கு சிறுசெருப்படையே, தீப்புண்ணா குங்கிலிய வெண்ணெய், சீழ்காதுக்கு நிலவேம்பு, நாப்புண்ணிற்கு திரிபலாவேலன், நஞ்சதிற்கு அவரியட்டி, குருதி கழிச்சலுக்கு துத்தித்தேற்றான், குருதி கக்கலுக்கு இம்பூரல்வேர், பெரும்பாட்டிற்கு அத்தினாவல், பெருவயிற்றுக்கு மூக்கிரட்டை, கக்கலுக்கு எலுமிச்சை ஏலம், கழிச்சலுக்கு தயிர் சுரண்டை, அக்கிக்கு வெண்பூசணி, ஆண்மைக்கு பூனைக்காலி, வெண்படைக்கு பூவரசு கார்போகி, விதை நோயா கழற்சி விதை, புன்படைக்கு பூங்கன் சீமையகத்தி, புழுக்குடற்கு வாய்விளங்காமணக்கு, கால்வெடிப்பாம் மருதானி, கிளிஞ்சல் கரும்பட்டை, வெட்பாலை சிரட்டை, கால் சொரிக்கு வெங்காரப் பனிநீர், கானாகடிக்கு குப்பை மேனி உப்பே, உடல் பெருக்க உளுந்தெள்ளு, உளம் மயக்க கஞ்சாக்கள்ளு, உடல் இடைக்க தேன்கொள்ளு, உடல் மறக்க இளங்க நெய்யே. Listen. All you need to do. This is actually a verse, Tamil Materia Medica. What should be taken for health and make yourself better? What is the best way to revive and preserve this tradition? Start enjoying it. If you start practicing it, enjoying it, see the benefit how this one verse can heal your body, mind, and make you so healthy. Naturally, you will keep it alive, revive, and take it to the next generation.